ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடிஏஆர்பி ட்ரேடிங் எம்எல்ல ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்கை டச் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட், நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி. ஓகேங்களா? இப்போ இது கீழே வந்து இந்த 475038 ஓகேங்களா, அது இன்னும் என்னுடைய ரெஃபரல் கோடு. ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு க்ரியேட்டான அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி ஜெனரேட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இடிஆர்பியோட கம்பெனியோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரீசார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க, தேர்டு சேனல். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்த பின்னாடியே சேனல். ஓகேங்களா? அதை டச் பண்ணி அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஜாயின் இருக்கும், ஜாயின் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நேற்றுக்கான ட்ரேடிங் சேனலில் வந்து அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நேற்றுக்கான ட்ரேடிங் சேனல் என்னென்னா யூஓஎஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இங்கே வந்து பின்னாடி எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? யூஓஎஸ் யூஎஸ்டி. ஓகேங்களா? இப்போ அதை டச் பண்ண போகிறீங்க. டச் பண்ணிவிட்டு அவளே கொடுத்துருப்பாங்க, இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். ட்ரேடிங் டேரக்ஷன் கால்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கால்னால் இங்கே கால். ஓகேங்களா? இங்கே கால் இந்த கொடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அமௌண்ட் சென்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரேடிங் இல்லை. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக 10:30. ஓகேங்களா? இப்போ போல் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கால் டச் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் சிக்னல். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து ஜஸ்ட்டு 60 செகண்ட் தான். 60 செகண்ட்னா 1 நிமிஷம் தான். ஓகேங்களா? ட்ரேடிங் டைம் வந்து 6 மணி டு 9 மணி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. 60 செகண்ட் ட்ரேடிங் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படி இந்த ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ரீசார்ஜ். ஓகேங்களா? ரீசார்ஜ் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பேமெண்ட் பாருங்கள். பேமெண்ட்டில் வந்து டிபே சிபே. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஒரு 600. ஓகேங்களா? 600 மினிமம் பேக்கேஜ் அமௌண்ட் வந்து 600 ருபீஸ். ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேனுவலாக என்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணி பே பண்ணிடுங்க. ஏன்னா பேடிஎம்மில் தான் எந்த ஒரு எரருமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த 600 வந்து ரீசார்ஜ். ஓகேங்களா? ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓகேங்களா இந்த டோட்டல் ரீசார்ஜில் வந்து 600. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஓகேங்களா? பே பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த ஷேர் பண்ணி. ஓகேங்களா? இந்த ஷேர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெவல். ஓகேங்களா? 3 லெவல்னால் இப்போ நீங்கள் இதான் யூனா நீங்கள். ஓகேங்களா? உங்கள் 3 லெவல்ஸில் இருக்கிற டீம். ஓகேங்களா? 18 பேர்த்த நீங்கள் ரெஃபர் மொத்தம். இப்போ நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க கீழே டீம் ஜெனரேட் பண்ணுறாலுமே உங்களுக்கு டெய்லி சேலரி வந்து 600 ரூபா. ஜஸ்ட்டு ஒரு 18 பேர்த்த நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால 600 ரூபா கிடைக்கிது. ஓகேங்களா? அதே ஜஸ்ட்டு ஒரு 50 பேர்த்த ரெஃபர் பண்ணுறதால 1000 ரூபா, டெய்லி 1000 ரூபா. ஓகேங்களா?